அன்பான சகோதர சகோதரிகளே, இது உங்கள் சகோதரி அபிராஜு. இறைவன் அருளால் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பூரிக்கு காம்பினேஷனான 80-20 குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாங்களா. ஒரு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணி 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 சிட்டகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 6 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6லிருந்து 8 பெரிய வெங்காயம் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவு வெங்காயத்தோட அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது 3 உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதில் 2 உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மசிச்சதை நம்ம வதங்கிட்டு இருக்கு இல்லையா வெங்காயம், அதன் கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீதம் இருக்க ஒரு உருளைக்கிழங்க பவுலில் அதே போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. அதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பீட் பண்ணதை நம்ம வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா 80-20 குருமா ரெடி. என்னடா 80-20ன்னு சொல்கிறாங்க குருமா நேம் பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போகும்போது இந்த குருமா அங்கே செஞ்சுருந்தாங்க கல்யாண ஃபங்க்ஷனில். அப்போ அந்த சமையல் மாஸ்டர்கிட்ட கேட்டு செஞ்ச ரெசிபி தான் இது. பூரி மசால் மாதிரி தான் இந்த குருமாவும், பட் ஒரு சின்ன மாடுலேஷனில் செஞ்சது. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.